வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம நேர் கட்டிங் ப்ளவுஸு பட்டி வச்ச ஜாக்கெட்டு பார்க்கலாம். கரெக்டாக ஏன்னா 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் இது மாதிரி கோடு போட்டுக்கோங்க. உயரம் வந்து கரெக்டாக இந்த டாட் பிடிச்ச இடத்துல வந்து இங்கே வைங்க. இந்த தையல் இருக்க இடத்துல ஒரு கோடு போட்டுக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம இந்த பிசுறு அடிக்கிறதுக்கு. இங்கே வந்து கீழே வந்து 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம், மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். இந்த ஜாயிண்ட் பகுதி நம்ம பக்கம் இருக்கணும். இந்த ஓப்பன் பகுதி, அதாவது கரை பகுதி வந்து இங்கிட்டு இருக்கணும். 2ஆக மடித்து போட்டுக்கணும். 80 பாயிண்ட்டு 36 இன்ச்சு சுற்றளவு உள்ளவங்களுக்கு. கீழ்பட்டியோட நம்ம அளவு எடுத்துக்கலாம். கீழே வந்து இந்த தையல் இருக்கு இல்லையா, அந்த தையலுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச்சு, டாட் பிடிக்கிறதுக்கு இங்கே வந்து டாட் பிடிப்போம். அப்புறம் இந்த சைடில் வந்து ஒரு 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு சைடில் வந்து இந்த துணி எக்ஸ்ட்ரா விடணும். ஏன்னா அவங்க வேணும்னா பிரிச்சுக்குவாங்க, அதுக்காக எக்ஸ்ட்ரா விடுறது. சுற்றளவு எப்படி எடுக்கலாம்னா, நம்ம வெளியிலையும் எடுக்கலாம், உள் சைடும் எடுக்கலாம். இந்த ஆம்கோல் பகுதியில் கீழே இந்த 2ஆக மடிச்சுக்குங்க. இந்த ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த இதை வந்து 2 இதையும் நம்ம கைக்கு கீழே இந்த கம்கட் பகுதியில் வந்து ஆம்கோல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த சைடு நம்ம கீழே இது 2ஆக மடிச்சுக்கணும். இது தையல் இருக்கிற பகுதி. இந்த ப்ளஸ் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல 2ஆக மடித்து 2ஐயும் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து கழுத்து பகுதி. இதை வச்சு நம்ம இந்த கழுத்து பகுதியை பிடிச்சிட்டு இப்படி சுற்றளவு எடுக்கணும். இதை இந்த இடத்துல வச்சுக்கோங்க. கழுத்து பகுதியை, இந்த ஆம்கோல் பகுதியை இங்கே வச்சுக்கோங்க. இதான் நம்ம சுற்ற அளவு வந்து எடுக்கக்கூடியது. நம்ம வந்து இங்கிட்டு வந்து உயரம் எடுத்துட்டோம், இது வந்து சுற்றளவு எடுத்துட்டோம். முன்பதரை இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச்சு புதுசாக அடிக்கிறவங்க ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க. 10 இன்ச்சு இதுவே போதுமானது. நமக்கு இந்த அளவே போதும். நீங்கள் புதுசாக தான் அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க, பரவாயில்ல. இப்போ இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு நம்ம இந்த பேக் சைடு அளவு எடுத்துக்கலாம். இந்த 1.5 இன்ச்சு கீழே விட்டுருக்கோம்ல, அந்த 1.5 இன்ச்சில் இருந்து கரெக்டாக இது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பைப்பிங் கொடுக்குறீங்கன்னா இதே அளவு தான் வச்சுக்கணும், இதே அளவு வச்சுக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து டபுள் தையல் போட்டிருக்காங்க, அப்படிங்கிறப்ப நம்ம 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். பைப்பிங்னா அதே அளவு விட்டுறணும், இதில் என்ன அளவோ அதை வச்சிடணும் அப்படியே. இப்போ நம்ம வந்து இதில் வந்து டபுள் தையல் கொடுத்துருக்காங்க, அப்படிங்கிறப்ப நம்ம 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். ரொம்ப இடிக்குதுல, ரொம்ப இடிக்கு. இப்போ நம்ம சைடு
தையல் இங்கே இருக்குது. நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ளார தையலுக்கு துணி இப்போ பிசுறு அடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். தையலுக்கு நேராக ஒரு கோடு, எக்ஸ்ட்ரா ஒரு கோடு, 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் பிசுறு அடிக்க. இதை இது மாதிரி மடிச்சு விட்டுக்குங்க, உள்ளே கவர் பண்ணிக்கங்க. நல்லா நீட்டாக ஜாக்கெட் எப்படி நம்ம மடிப்போமோ அதே மாதிரியே இப்படி மடிச்சுக்கணும். மடித்து இந்த இடத்துல கூட நீங்கள் பின் பண்ணுறா இருந்தால் பின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஷோல்ட்ரு சமமாக மடித்து போட்டு இந்த முன் பீஸெல்லாம் அப்படியே உள்ளார மடித்து விட்ருங்க. கரெக்டாக இந்த 1.5 இன்ச்சுக்கிட்ட மாதிரி மடிச்சுக்கலாம். குக்கர் இப்போ இவங்களுக்கு வந்து இவங்க வந்து 36ங்கிறப்ப இவங்களுக்கு வந்து கழுத்து வந்து ரொம்ப அகலமாக போட மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம 2.25 இவங்களுக்கெல்லாம் 2 வச்சா கூட போதும். ஆனால் 2.25 வைக்கிறேன் நான். 2.25 கழுத்து, 36 இன்ச்சு சுற்றளவு உள்ளவங்களுக்கு நீங்கள் 2.25 வச்சிங்கன்னாவே போதும். கழுத்து வந்து இவங்க வந்து உயரம் வந்து ஒரு லிமிட்டாக தான் போடுவாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து 6.5 இன்ச்சு தான் இருக்குது. ஆனால் இறக்கமாக போட்டால் நம்ம இறக்கமாக வச்சுக்கலாம். இப்படியே மடித்த வாத்தில் இப்படி தையல் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஷோல்ட்ரு அளவு எடுத்துக்கலாம். இந்த கோடுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்குங்க. அப்புறம் இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, இந்த ஷோல்ட்ரு தையல் போகணும் இல்லையா, அதனால் இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுறணும். இந்த தையலுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கணும். இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுறணும். இங்கே அதே மாதிரி இங்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சு இங்கே. அப்படிங்கிறப்ப மொத்தம் வந்து நம்ம ஷோல்ட்ரு அளவு என்னவோ அதை விட 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். நார்மலாகவே நீங்கள் ஒரு 3 இன்ச்சு ஷோல்டர் வச்சிங்கனாவே கரெக்டாக இருக்கும். 3 இன்ச்சு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது மாதிரி இப்போ நான் இவங்களுடைய ஷோல்டர் வந்து இவ்வளோ தான் வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்கன்னா அதே அளவே நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே வந்து 2.25 வச்சுருக்கேன். இந்த 2.25 இருந்து இங்கே வந்து 2.25 வைங்க. 2.25 தான் இருக்குது. இதில் வந்து நம்ம தாராளமாக 3 இன்ச்சு வைக்கலாம். 3 இன்ச்சு வச்சோம்னா நம்ம 2.25 வந்து ஷோல்டர் நிற்கும், கரெக்டாக இருக்கும். இவங்களுக்கு வந்து ஷோல்டர் சின்னதாக தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதில் என்ன ஷோல்டர் அளவோ அதை விட இங்கிட்டு 1/4 இன்ச்சு இங்கிட்டு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு சேர்த்துக்குங்க. ஷோல்டரோட அளவை விட நம்ம என்ன அளவோ அந்த அளவை விட கொஞ்சம் இங்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சும் இங்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சும் 3/4 இன்ச்சு சேர்த்துக்கணும். இப்போ இந்த இடத்துல இங்கே ஒரு கை வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கோடு இருக்குது. இதை விட ஒரு 1/2 இன்ச்சு இந்த இடத்துல கையை வச்சு இப்படி ஒரு லைட்டாக புள்ளி வச்சுக்கோங்க. வச்சுட்டு எடுத்துடலாம். இப்போ இங்கே ஷோல்டரில் இருந்து இது மாதிரி கோடு போட்டுக்கலாம்.
மொத்தம் இவங்களுக்கு என்ன அளவு உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 இருக்கு. 13 இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு 5 வச்சுக்கலாம். இந்த 13 உயரம் அப்படின்னா நீங்கள் ஒரு 5 இன்ச்சு மட்டும் இந்த இறக்கம் வச்சுக்கோங்க. ஆம்கோலோட உயரம் இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தா கரெக்டாக ஒரு 1.25 இன்ச்சு. இந்த வளைவு இருக்கு இல்லையா, அந்த வளைவு வந்து 1.25 இங்கே புள்ளி வச்சுக்கோங்க. 1.25 வச்சு புள்ளி வச்சுட்டு இப்படி வளைச்சி அதே அளவு கொண்டு போயிருங்க. அப்போ இங்கே 13, இங்கே என்ன அளவு அப்படின்னு பார்த்தோம்னா 8.5. இது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த அளவு. இதான் பின் பீஸு, அது பேக் பீஸு. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு கட் கொடுத்துக்குங்க. மடித்து அடிக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு. இந்த இடத்துல நம்ம ஊசியில் இது மாதிரி பதிய வச்சுக்கோங்க. இப்போ பின் பீஸு நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது வந்து நேர் கட்டிங்கு. இந்த பாட்டி ப்ளவுஸ் கட் பண்ணுறப்ப காமிச்சிருக்கேன். நேர் கட்டிங் வந்து இன்னொரு மாடல்லையும் நம்ம கட் பண்ணலாம். இது நேராக இந்த மாதிரி கரைப்பகுதி இந்த சைடில் வர மாதிரியும் நம்ம கட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த 2ஆக மடித்து போட்டு நேர் கட்டிங்கில் 2 விதம் இருக்குது. இன்னொரு விதம் அன்றைக்கி வந்து பாட்டி ஜாக்கெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கட் பண்ணுறது வந்து அதுவும் நேர் கட்டிங் தான். அது மாதிரியும் கட் பண்ணலாம், இது மாதிரியும் கட் பண்ணலாம். இது மாதிரியும் காமிக்கணுங்கிறதுக்கு தான் நான் இது மாதிரி கட் பண்ணுறேன். நேர் கட்டிங்லேயே நம்ம 2-3 விதம் இருக்குது. இப்போ இந்த சைடில் தான் நம்ம பட்டி எடுக்கணும். கிராஸ் கட்டிங்காக இருந்தாலும் நேர் கட்டிங்காக இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம சைடில் வருது இல்லையா, அந்த பீஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் தான் பட்டி எடுக்கணும். இப்போ இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சு, இந்த சைடில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு. இங்கே வந்து நம்ம இந்த தையலுக்கு நேராக ஒரு கோடு, இங்கே வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு. இதிலேருந்து நம்ம பட்டிக்கு எடுத்துக்கலாம். இப்போ முன் பீஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். இந்த பின் பீஸ் கட் பண்ணோம் இல்லையா, அந்த பின் பீஸை இது மாதிரி எடுத்துக்கணும். இதை வந்து இந்த பீஸை நேராக வச்சுக்கணும். நேராக இருக்கான்னு பார்த்துக்குங்க. அப்படி இது மாதிரி நேராக வச்சுக்கோங்க. இது மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம 2.25 வச்சோம் இல்லையா, அதே 2.25 இங்கே வச்சுக்கலாம். ரெண்டேகால் வச்சாச்சு. இந்த இடத்துல நேராக கோடு போட்டுக்கலாம். இந்த இடத்துல நமக்கு கோடு தேவையில்லை, ஏன்னா கரைப்பகுதி இருக்குது, அப்படியே இருக்குது. அப்படியே வெட்டிக்கலாம். இப்போ இந்த சைடு போட்டோம், இந்த சைடும் போட்டோம், இங்கனையும் போட்டோம்.
இந்த இடத்துல வந்து ஒரு அரை இன்ச்சு இந்த மாதிரி தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு விடணும். இது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது மாதிரி வளைச்சிக்கணும். இங்கே கொண்டு வந்து இப்படியே நம்ம இது மாதிரி வளைச்சிடணும். இந்த இடத்துல வந்து வளைச்சிடணும். ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு இந்த இடத்துல இப்படியே கொண்டு வந்து வளைச்சிடணும். ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டாச்சு. இந்த இடத்துல தையலுக்கு நேராக ஒரு கோடு, இங்கே மேலே வந்து 1/4 இன்ச்சு விட்டுருக்கோம். கீழே வந்து இந்த தையலுக்கு நேராக அந்த பட்டி இருக்கு இல்லையா, அந்த பட்டிக்கு நேராக அந்த தையலுக்கு நேராக ஒரு கோடு, ஒரு அரை இன்ச்சு. இந்த கழுத்து பீஸ் வந்து இந்த சைடு எடுத்துக்கோங்க, இந்த ஓப்பன் சைடு. ஒரு அரை இன்ச்சு பீஸ் இருக்கு. இங்கே கோடு, இந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு கோடு, ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு. இங்கே ரொம்ப இழுக்க வேண்டாம், இப்படி நேராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி ரொம்ப இழுக்காமல் இப்படியே கொண்டு வரணும். இழுக்காமல் கொண்டு வந்து இப்படி வச்சுட்டு இங்கே ஒரு அரை இன்ச்சு, இங்கே ஒரு அரை இன்ச்சு வந்து தையலுக்கு. இப்போ ஆம்கோல்ல இருந்து பட்டி வரைக்கும் ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு, இங்கே ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு. இது அளவு. இதுலேருந்து இப்படியே இது மாதிரி வரைச்சிட்டு வந்துடணும். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவங்களுக்கு 80 பாயிண்ட் போதும். இன்னும் கொஞ்சம் 40 இது மாதிரிலாம் இருந்தால் 1 மீட்ரு எடுத்துக்கணும். இதுக்கு பத்தாது. 40 இன்ச்சு சுற்றளவு 42 இது மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா இது பண்ணிக்கோங்க. 40 இன்ச்சுக்கு கூட 80 பாயிண்டில் கட் பண்ணிடலாம். ஆனால் 42 44 இது மாதிரிலாம் இருந்தால் 1 மீட்ரு தான் எடுக்க சொல்லணும். இந்த கோடு இருக்கிற இடத்துல நீங்கள் உள் சைடும் எடுத்துக்கலாம், வெளி சைடும் எடுக்கலாம். இங்கே நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு 1/4 இன்ச்சு, இங்கே வந்து இந்த டாட் பிடிச்சிருக்கிற டாட் 3 டாட் பிடிச்சிடல, கீழ் டாட்டில் இந்த டாட்டுக்கு நேராக ஒரு கோடு. இங்கே நான் 1/4 இன்ச்சு விட்டுறணும். இங்கிட்டு வந்து அதில் என்ன அளவோ அதை வச்சிடணும். ஒரு 2 இன்ச்சு, 2 இன்ச்சு மடித்தோம்னா 1 இன்ச்சு வந்துடும். இது மாதிரி இந்த இடத்துல 2 இன்ச்சு. இந்த டாட் என்ன உயரமோ அதை அப்படியே வச்சிடணும்.
இந்த மாதிரி ஒல்லியாக இருந்தாங்கன்னா சின்ன டாட்டு, வெயிட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய டாட்டாக பிடிக்கணும். இதில் என்ன அளவோ அதை அப்படியே வச்சுருங்க. இந்த இடத்துலலாம் கட் கொடுத்துக்கணும். இந்த இடத்துல இந்த டாட்டுக்கு நேரெல்லாம் ஒரு ஊசியில் இது மாதிரி குத்தி விட்டுக்குங்க, அடையாளம் தெரியறதுக்கு. இப்படி எடுத்து விட்டு அந்த ஊசிக்கு நேராக இப்படி மார்க் பண்ணிக்கலாம். தையல் விடுற நேரம் கொஞ்சம் வந்து ஒரு 1/4 இன்ச்சு இங்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி தள்ளி வருது அப்படின்னு நினைக்க வேணாம். தள்ளி வந்துச்சுன்னா பரவாயில்ல, அப்படியே விட்டுருங்க, அதனால ஒன்றும் இல்லை. இப்போ இது வந்து முன் பீஸு கட் பண்ணியாச்சு. இதோட உயரம் வந்து 11. நம்ம அது பின் பீஸ் எடுக்கும்போது எத்தனை இன்ச்சு எடுத்தோம் அப்படின்னா 13 எடுத்தோம். இப்போ 2.5 இன்ச்சு இதில் கம்மியாக இருக்குது. இப்போ இதில் வந்து 8.5 இன்ச்சு இருந்துச்சு சைடில். நம்ம கரெக்டாக 6 இன்ச்சு இருந்தால் போதும், அதாவது 2.5 இன்ச்சு. இப்போ 6 இன்ச்சு இருக்குது. அப்போ தான் நமக்கு வந்து இந்த தையல் விடும்போது கரெக்டாக வரும். அதனால் 6 இன்ச்சு மட்டும் இந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்போ 8.5 இன்ச்சு வந்துச்சு, உயரம் வந்து 8.5 இன்ச்சு இருக்குது. இதில் வந்து 6 இன்ச்சு வச்சுருக்கேன். அப்போ இன்னும் 2.5 இன்ச்சு வர்ற மாதிரி பட்டிக்கு எடுத்துக்கணும். பாருங்க, அது கோடு போட்டிருக்கு. இதில் இருந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு. இதில் வந்து கீழே வந்து 1/4 இன்ச்சு வந்து நம்ம பிசுறு அடிக்கிறதா இருந்தால் தான் விடணும், இல்லைன்னா விடக்கூடாது. அரைஞ்சு தையலுக்கு விட்டாச்சு. துணி உங்களுக்கு வந்து பட்டிக்கு போதும்னா அப்படியே விட்டுறணும், மடிச்சிடணும். 4ஆக மடிச்சிருக்கேன். பத்தலை அப்படின்னா 2 பீஸ் தான் வருது அப்படின்னா நம்ம இங்கே தையலுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். இது ஜாயிண்டாக இருக்கனால நமக்கு பிசுறு அடிக்க வேண்டியதில்லை. அதனால் என்ன அளவு பட்டியோட அளவு அதை அப்படியே வச்சிடணும். 2.5 இன்ச்சு வருது. இப்போ இந்த 2.5 இன்ச்சு மட்டும்தான் அதில் குறையுது அப்படிங்கன்னு அதே அளவே வச்சிட்டோம்னா நமக்கு வந்து நேர் கட்டிங் இது. அதனால் வந்து அந்த 2.5 இன்ச்சு மட்டும் கரெக்டாக இதில் என்ன அளவோ அதை வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ 6 இங்கே விட்டுருக்கோம், முன் பீஸில் 6 இன்ச்சு இந்த இடத்துல விட்டுருக்கோம், சைடில் 2.5 இன்ச்சு இங்கே இருக்குது. அப்போ ஜாயின் பண்ணிட்டோம்னா கரெக்டாக நமக்கு அந்த ப்ளஸ் பாயிண்ட்டு வரும். இல்லைன்னா அது வந்து கொஞ்சம் மேலே இங்கேயும் தள்ளி வர்ற மாதிரி இருக்கும் அந்த பாயிண்ட்டு. இந்த இடத்துல மட்டும் லைட்டாக வளைச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து கட் கொடுத்துங்க. அப்போ தான் இது வந்து பட்டன் பீஸ் சைடு வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக இந்த இடத்துல நல்லா கட்
இங்கே கட் பண்ணி விட்ருங்க. இந்த இடத்துல பட்டன் வந்துடும், பட்டன் பீஸ் வந்துடும். இந்த இடத்துல வளைவு முன்னாடி வந்து அந்த டாட் பிடிக்கிற இடத்துல வந்துடும். இது வந்து சைடில் போயிடும். பட்டி பீஸு எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது நம்ம கை. இப்போ கைக்கு நான் 4ஆக மடித்து போட்டிருக்கேன். இப்போ கரைப்பகுதி வந்தால் நம்ம 1 இன்ச்சு தான் இந்த இடத்துல எடுக்கணும். இப்போ இது வந்து பிசுறு உள்ள பகுதியாக வருது, நம்ம அதனால் இதில் 1,4 இன்ச்சு எடுக்கணும். இதே கரைப்பகுதியாக வந்துச்சுன்னா நம்ம 1 இன்ச்சு எடுத்தால் போதும். இப்போ இது வந்து 1,4 இன்ச்சு எடுக்கணும். அப்போ 1/4 இன்ச்சு பிசுருக்கு போயிடும், 1 இன்ச்சு அப்படியே மடிச்சு விட்டு எம்மிங் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். 1,4 இன்ச்சு. இந்த மாதிரி உள் சைடு பெரட்டி விட்ருங்க. பெரட்டி விட்டு இந்த ஓப்பன் பகுதி இருக்குது சைடில், அந்த பக்கம் இந்த சைடு தையல் வர மாதிரியும், நம்ம பக்கம் ஜாயிண்ட் பகுதியாகவும், அதே மாதிரி கையிலையும் ஜாயிண்ட் பகுதியாகவும் இது மாதிரி அந்த 1,4 இன்ச்சுக்கு மேலே இது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த தையல் இருக்க இடத்துல ஒரு கோடு, சைடில் ஒரு 1,5 இன்ச்சுக்கு வேஸ்டா, அதே மாதிரி கை வந்து அவங்க வந்து கம்மியாக வைங்க கூட வைங்கன்னு சொன்னால் தான் நம்ம வந்து அந்த அட்ஜஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா தேவையில்லை, அதே அளவே வச்சிடலாம். அந்த கோடு இருக்கிற இடத்துல, தையல் இருக்கிற இடத்துல ஒரு கோடு போட்டுக்குங்க. ஒரு 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு இது மாதிரி உள்ளார தையல் போடுறதுக்கு. இந்த இடத்துல நம்ம தையலுக்கு நேராக ஒரு கோடு, ஒரு 1/2 இன்ச்சு இங்கனையும். இப்போ நம்ம இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா, இஷ்டான கோடு, அதில் இருந்து ஆரம்பித்து இது மாதிரி இது மாதிரி லைட்டாக இப்படி வளைச்சி கட் பண்ணிக்கணும். துணி வெட்டுறதுக்கு முன்னாடி கைக்கு இருக்கா, கைக்கெல்லாம் போதுமா அப்படின்னு கைக்கும் பார்த்துக்கணும். கை கலந்துட்டு ஒரு கோடு போட்டு கூட நீங்கள் அதற்பாடு பின் பீஸு முன் பீஸ்லாம் எடுங்க. ஏன்னா ஒரு துணி பத்தாது, கம்மியாக இருந்தால். இதெல்லாம் அளந்து பார்த்துட்டு அப்புறம் தான் கட் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தைக்கிறவங்க 1 மீட்டராக எடுத்துக்கோங்க. இப்போ ஒல்லியாக இருந்தாங்கன்னா போதும், வெயிட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பத்தாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து கையை வச்சு பார்த்துட்டு கைக்கு துணி இருக்கா, அதுக்கு அடுத்து பின் பீஸ்க்கு போதுமா, அடுத்து வந்து சைடில் வந்து முன் பீஸ்க்கு போதுமா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் கட் பண்ணணும். இந்த இடத்துல ஊசியில் லைட்டாக இப்படி அடையாளம் விழுந்துடும். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு குடஞ்சிருங்க. ரொம்ப குடைய வேண்டாம், ஒரு 1/4 இன்ச்சு குடஞ்சா போதும். அது எந்த அளவுக்குன்னா ஒரு 1,5 இன்ச்சில் இருந்து 1,4 இன்ச்சில் இருந்து ஆரம்பித்து 1,4 இன்ச்சில் இங்கே வந்து விட்டுருங்க. விட்டுட்டு 1,4 விட்டுட்டு அந்த அளவுக்கு ஆரம்பித்து இந்த ஒரு 2 பீஸை மட்டும் ஒரு 3 இன்ச் அளவுக்கு 3,5 இன்ச் அளவுக்கு லைட்டாக வளைச்சி குடஞ்சிடணும். ரொம்ப குடைய வேணாம், ஒரு 1/4 இன்ச்சு மட்டும்
உடஞ்சிருங்க. இங்கே வந்து ஒரு 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு இதில் ஒரு 1/4 இன்ச்சு இப்படி வளைச்சி கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல மட்டும் ஒரு 3.5 இன்ச்சு அளவுக்கு லைட்டாக குடஞ்சி, ரொம்ப குடைய வேண்டாம். இது வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து இதில் கட் பண்ணி விட்டோம்னா, அடையாளப்படுத்தி விட்டோம்னா, இது வந்து அடிச்சுட்டு நம்ம முன்னாடி வர்ற மாதிரி முன் பீஸு ஆம்கோல் சைடு. இப்போ இது வந்து நேர் கட்டிங்கு. நேர் கட்டிங்கு 2-3 விதம் இருக்குது. அதில் வந்து அன்றைக்கி பாட்டி ஜாக்கெட் கட் பண்ணது வந்து அது மாதிரி நம்ம எடுத்து கட் பண்ணுறதும் இருக்குது. இதில் வந்து நம்ம கிராஸ் கட்டிங்கெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியே போட்டு நான் அன்றைக்கி வந்து நேர் கட்டிங் எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். நான் தைக்கிறத வந்து அடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.